Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சோ இந்த மாதிரி கிளாஸ்ல நான் 1.5 கப் பச்சரிசி எடுத்து அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 15 minutes ஊற வச்சிருக்கேன். and இதில் half glass பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. சோ இந்த மாதிரி பாசிப்பருப்பு எடுத்து அதை தனியா வெச்சுக்கங்க. ஒரு கப் நெய் 5 to 6 tablespoons இருக்கும். and கொஞ்சம் முந்திரி. அப்புறமா இந்த மாதிரி ஏலக்காவை நான் crush பண்ணி வச்சிருக்கேன். அதையும் எடுத்துக்கங்க. அப்புறமா நமக்கு தேவையான லாஸ்ட் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்லம். சோ இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போய்டலாம். சோ ஸ்டவ் ஆன் பண்ணி pan வெச்சுக்கங்க. pan நல்லா ஹீட் ஆனதும் அதை நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் பாசிப்பருப்பு இதல போட்டுக்கங்க. போட்டு இதோட வாசனை வர வரைக்கும் நல்லா இத ஃப்ரை பண்ணிக்கங்க. இது கோல்டன் பிரவுன் ஆகணும் அப்படிலாம் இல்ல. நம்ம இப்படி கையில இப்படி வெச்சி பார்த்தா அது நமக்கு சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும். சோ அது வரைக்கும் நீங்க இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பருப்பு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வெச்சுக்கங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல தான் 1.5 கப் பச்சரிசி and 1/2 கப் ரைஸ் எடுத்துர்க்கோம். சோ 6 glass தண்ணி இதல ஊத்திக்கங்க. இப்போ நம்ம இதல வாஷ் பண்ணி வெச்சிருக்க 15 minutes ஊற வச்சிருக்க இந்த பச்சரிசி இதல சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த பாசி பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இத லைட்டா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிரலாம். ஒரு 4 whistles வெச்சுக்கங்க. சோ இது 4 whistles வரட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஏன் பருப்பை வறுத்து ஆட் பண்றோம்னா அது நல்ல டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கொடுக்கும். அதனால தான். இப்போ இது 4 whistle வந்துருச்சு. நம்ம இத திறந்து பார்த்திரலாம். பாருங்க இது நல்லாவே குக் ஆகி இருக்கு. இத நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இத நல்லா கலந்து விட்டாச்சு. இத தனியா எடுத்து வெச்சிரலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு pan வச்சு இத நல்லா ஹீட் பண்ணிக்கங்க. pan நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதல நம்ம நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதும் இதல நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுந்துருச்சு. இது நம்ம ஒரு பவுல்ல எடுத்து போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதல நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 kg வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. எந்த ஒரு துகள்களுமே இல்ல. எல்லாம் லிக்விடா தான் இருக்கு. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத தனியா எடுத்து வெச்சிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த குக்கர் எடுத்து வெச்சுக்கங்க. அதுல நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லம் தண்ணியை அந்த ரைஸ்ல ஊத்தி நல்லா mix பண்ணிக்கங்க. இப்போ நல்லா mix பண்ணி விட்டாச்சு. இதல நம்ம இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் and cashew போட்டு நல்லா mix பண்ணிக்கங்க. இப்போ லாஸ்டா நம்ம ஒரு 3 tablespoon நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். கடைசியா நெய் ஊத்தும்போது அது நல்ல டேஸ்ட் and ஸ்மெல் கொடுக்குங்க. அவ்வளவுதாங்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டேஸ்டி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம விஹா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.